வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 562வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் பரிபாலன சபா ஜலன் லஹட் இப்போ பேரால இருக்கிற இந்த ஆலயம் மிக விசேஷமான ஒரு தலமான ஆலயமாக தான் இருக்குது. நான் வரும்போது ஆலயத்தோட தலைவரே இருந்திருந்தார். பல வரலாறுகள் இந்த ஆலயத்தை சார்ந்து சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு மிக உச்சக்கட்ட பூஜைகளும் பற்றி சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்துக்கு உண்டான அம்மனை பார்த்தோமா அவ்வளோ அழகாக அந்த ஃபோட்டோஸில் இறுதியில் நீ பார்ப்பீங்க, இந்த வீடியோஸ் இறுதியில் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க ஃபோட்டோஸு. அவ்வளோ அழகான இமேஜ், அதே நேரத்தில் விஷுவலும் இந்த இடமும் பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தை சார்ந்தவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த ஆலயத்தோட பழமையான ஃபோட்டோஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அவங்களோட வரலாறும் அவங்களுடைய இந்தமாரி ஃபோட்டோஸ் ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் அம்பாலோட உள்ளுக்கு இருக்கிற சன்னிதானத்தோட பிக்சர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், வெள்ளியிலையும் சரி தங்கத்துலேயும் சரி. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 563வது ஆலயமாக ஜாலான் இஸ்தானா ஈப்போ பேரால இருக்கின்ற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த முன்னீஸ்வரர் ஆலயம் நல்ல ஒரு விசாலமான கிரவுண்டில் தான் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு முன்புறம் பார்த்தோமா கல்லுமலை முருகர் ஆலயமே தெரியும். இந்த ஆலயத்தை மிக பழமையான ஆட்கள் தான் இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி வளமாக வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான சிறப்புகள் பல சிறப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ஆலயத்துக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 564வது ஆலயமாக ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம் ஈப்போ டவுனுக்கு நடுவிலே கெசட் பண்ணப்பட்டு கோவிலோட நிலத்தை கோவில் பேருக்கு எழுதப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கு சொன்னோமா, அது ஈப்போல இந்த ஆலயத்தை சேர்ந்தே வரும். இந்த ஆலயம் முன்னீஸ்வரர் ஆலயமாக இருந்தால் கூட, ஆனால் அவரோட கம்பவுண்ட் பார்த்தோமா நல்ல விசாலமாக தாராளமாக இருக்குது. நடு ஈப்போ டவுன்லேயே இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்துடலாம். எனக்கு கொஞ்சமாக தான் விஷுவல் கிடச்சிச்சு, காரணம் நான் வரும்போது இந்த ஆலயத்தை மூடியிருந்தாங்க. இவர் தான் அந்த பழைய முன்னீஸ்வரர். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. அடுத்து 565வது ஆலயம் ஈப்போ டவுன்லேயே ஒரு பெரிய காடு இருக்குன்னு சொன்னோமா பலருக்கும் தெரியாது. ஏன்னா அது ஒதுக்குப்புறமாக இருக்கும். ஈப்போ டவுனுக்குள்ளே பூந்து போனோமா ஒரு ஒதுக்குப்புற இடத்துல இந்த ஸ்ரீ ருத்ரகாளியம்மன் ஆலயம் கம்போங் கூச்சாய் ஈப்போல இருக்கின்ற இந்த ஒரு அம்மன் ஆலயமே இருக்குது. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை அனுமதி கேட்டு வந்திருந்தேன். மிக பழமையான ஆலயம், ஆனால் மிக விசேஷமான திருவிழாலாம் நடக்கும்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் முன்னீஸ்வரர் இருப்பாருங்க, அவ்வளோ அழகாக இருந்தார். பார்க்கவே ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்திருந்தார். இவங்களோட கொடி மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இதே காம்பவுண்டில் சேர்ந்த இன்னொரு ஆலயம் இருக்குது. கம்போங் கூச்சாயிலே இருக்கின்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் முனியாண்டி ஆலயம். இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. இந்த ஆலயமும் சொந்த நிலத்தில் இருக்குது. அதே நேரத்தில் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. இவங்களுக்கும் பலவிதமான பூஜைகளும் இவங்களுக்கு தீமதியும் எடுக்கப்படுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்தது. இப்போ சேர்ந்து இருக்க பல ஆலயங்கள் ஹிடனாக தான் இருக்குது, மறைவாக தான் இருக்குது. பல ஆலயங்கள் இன்னமும் ரீலொகேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலையில் அந்த ஆலயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நிலம் கிடச்சி அந்த ஆலயத்தெல்லாம் ரீலொகேஷன் பண்ணுவாங்கன்னு இப்போ மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளோட ஆலயத்தை நம்ம தான் அங்கீகரித்து நம்ம தான் அடையாளம் படுத்தணும். நம்மளுக்கு தான் சேர்ந்து இருக்கிற இந்த விஷயத்தை ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்சாதான் மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு விடுவு காலமே பிறக்கும். இந்த வேளையில் அடுத்த ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயம் தாமன் சைக்காட் குனோங் ராப்பாட்டில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் கடந்த எக்ஸ்பெடிஷன் நாங்கள் வந்திருந்தோம், ஆனால் ஆலயத்தில் இருக்கிற நிர்வாகம் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. அடுத்து இவங்களை தேடி வரும்போது இந்த ஆலயத்தை சார்ந்தவங்களே கதவு திறந்து அம்மனை பாருங்கள், விஷுவல் எடுங்க, சந்தோஷமாக மண் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ அழகான கிரவுண்ட், பின்னாடி மலையை ஒரு பெரிய பேக்ரவுண்டை கொண்டு வந்துருக்காங்க. வெயில் காலமாக இருந்தால் கூட நல்ல ஒரு அழகான ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுவும் யாரோட டிஸ்டர்பன் இல்லாமல் இந்த அம்மன் ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில் பல பூஜைகள் நடத்துவாங்களாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இதே போன்ற ஆலயங்கள் ஈப்போ வட்டாரம் மட்டும் இல்லாமல் ஈப்போ சார்ந்து இருக்க பல வட்டாரத்தில் போய் மண் எடுக்க போகிறோம். நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த 1000 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போன்ற ஆலயங்களை நாளைக்கு வந்து சந்திக்கலாம்.